பில்கேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனரும் உலக பணக்காரர்களில் ஒருவராகவும் இன்றைக்கி எல்லாராலையும் சொல்லப்படும் பில்கேட்ஸ் வந்து தன்னோட இளமை காலத்தில் நம்மை போல ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான். கணிதத்துறையில் தவிர்க்க முடியாத தனி பெருமையை சம்பாதித்துள்ள பில்கேட்ஸ் வந்து பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காருன்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய பெயர், புகழ், பணம் அவருக்கு வந்து மிக எளிதில் கிடைக்கவில்லை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிப்பை முடிக்காமல் பாதியிலே நிறுத்திவிட்டு மைக்ரோசாஃப்ட் மூலம் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக உள்ள பில்கேட்ஸ் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவங்களையும் சந்தித்திருக்கார். இதை தவிர பணியாளர்களுக்கு கடுமையான மேலாளர், திறமையான முடிவுகளை தடாலடியாக எடுப்பதோடு இவருக்கு குக்கிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பள்ளி நிர்வாகம் இவரது திறமையை பார்த்து கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தி அட்டவணையை உருவாக்கும் பொறுப்பை பில்கேட்ஸிடம் வழங்கியது. கேட்ஸ் வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி வகுப்புகளில் தனக்கு பிடித்தமானவர்களுடன் நட்பை வளர்த்து கொண்டார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தான் சேர்ந்த பாடங்களை ஆர்வம் செலுத்தாமல் தனக்கு பிடித்த பாடங்களை மட்டும் கவனித்து வந்தார். எனினும் இறுதித் தேர்வில் மட்டும் ஏ கிரேட் எடுக்க பில்கேட்ஸ் தவறியதே இல்லை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் 20 வயதான பில்கேட்ஸ் பேன்கேக் ஷார்ட்டிங் எனும் கேள்விக்கு விடை கண்டறிந்தார். பேன்கேக் ஷார்ட்டிங் கணித பாடத்தில் 30 ஆண்டுகளாய் தீர்க்கப்படாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மைக்ரோசாஃப்ட் ஊழியர்களின் லைசன்ஸ் பிளேட் நம்பரை நினைவில் வைத்து கொண்டு அவர்கள் அலுவலகத்திற்கு வந்து செல்லும் நேரத்தை பில்கேட்ஸ் கவனிப்பார். ஒரு பேட்டியில் அவர்கள் எந்தளவு கடுமையாக உழைத்தனர் என்பதை புரிந்து கொள்ள சிறிதளவு கவனமாக இருக்க வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்தார். ஊழியர்கள் எத்தனை மணிக்கு உள்ளே வருகின்றனர், எப்போது வெளியே செல்கின்றனர் என்பதை அவர்களின் லைசன்ஸ் பிளேட் பார்த்தே என்னால் கூறிட முடியும் என உங்களுக்கு தெரியுமா? எனினும் நிறுவனத்தின் அளவு பெரியதாக இதை நான் கைவிடும்படியாகிவிட்டது என்று கூறினார். அவருக்கு மிகவும் பிடித்த கேம் மைன் ஸ்வீப்பர். 1990களில் மைக்ரோசாஃப்ட் வளர்ச்சியின் உச்சத்தில் இருந்தபோது ஊழியர்கள் மற்றும் பில்கேட்ஸ் என அனைவரும் விமானங்களில் பயணித்தனர். பின் 1997ஆம் ஆண்டில் பில்கேட்ஸ் தனக்கென பிரத்யேக ஜெட் விமானத்தை வாங்கினார். இதன் விலை 21 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இரவு நேரங்களில் உணவு உண்டதும் பாத்திரங்களை அவரே கழுவி விடுவார். மற்றவர்கள் தன்னை கவனித்து கொள்ள விரும்புவார். ஆனால் அதை தானே செய்வதுதான் எனக்கு விருப்பம் என அவர் கூறுவார். 2000ஆம் ஆண்டில் பிசி புரட்சியின் சிறந்த தொழில் முனைவோர் பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையை நிறுவினார். இது உலகின் மிகப்பெரிய தனியார் தொண்டு நிறுவனமாக அறிவிக்கப்பட்டது. அப்போதிருந்து இது பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி திட்டங்களுக்கு பெரும் தொகையை நன்கொடையாக அளித்துள்ளது. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.